මෙන්න මේක ඉන්න ඉලංකුමරන් මන්ත්‍රීතුමාට செம்மறி ஆடு කියලා බැන්නා. கிழக்கிட வந்து இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போறீர்கள்? கடைசி 7 மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புதுண்டு. என்னத்தை வச்சு சொல்றீர்கள்? அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க. போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை. அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், இது புலத்தில் உள்ள யதார்த்தம். அந்த மாப்பியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். நீங்கள்லாம் ஆதரவளிக்கின்ற இந்த சஜித் அணியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனோகரனுக்கு நன்றாக தெரியும். அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள 78ஆம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாப்பியாக்களை உருவாக்குகின்ற நாசகர வேலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது வந்து நீங்கள் இந்த இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களை வந்து இல்லாமல் பண்ண போறது இல்லை. ஏனென்றால் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல் மேலும் குறைந்து வருகின்றது. அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல, கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்குமல்ல வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த கல்வி நிலைமை கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், கடந்த ஒரு 6-7 மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது. அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. போதைப் பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது, வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது. அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்க இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவளிக்கின்ற இந்த சஜித் அணியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மனோகரனுக்கு நன்றாக தெரியும், அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள 78ஆம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாப்பியாக்களை உருவாக்குகின்ற நாசகர வேலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த உருவாக்குகின்ற போது வினாடி எதென்ன கமாண்டே. Okay, from your time then. Honorable Gajendra Kumar Ponnambalam. சொல்லுங்க. கௌரவ அமைச்சர் அவர்களே, 2 கேள்விகள். நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி 7 மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புதுண்டு. என்னத்தை வச்சு சொல்றீர்கள்? அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க. 2வது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும், கிழக்கிட வந்து இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போறீர்கள்? ஒன்று, அதாவது நான் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கல்வி ரீதியாக விசேடமாக இன்றைக்கு கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, அதாவது கொழும்பில், அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஒன்று. 2வது, கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு 100க்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியா. அப்ப மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை. அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், இது புலத்தில் உள்ள யதார்த்தம்.
இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று. அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை. அங்கு இருக்கின்ற மாபியாக்கள், அப்ப அந்த மாபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். Honorable Ramalingam Chandrasekhar, you have 2 more minutes. Then come on. You have only 2 more minutes, by the way. Yes, Honorable Gajendra Ponnambalam. அமைச்சர் அவர்களே, நீங்கள் இராணுவம், போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப்பொருள் விஷயத்தில் சம்மந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏனென்றால் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறதில்லை, மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது நீங்கள் இந்த இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் இல்லாமல் பண்ண போகிறது இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வடக்கில் ஒரு 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 பிரஜைக்கு சரிதானே, 2 பிரஜைக்கு ஒரு ராணுவ சிப்பாய் அங்கே இருக்கு. We have short of time. The Honorable Minister has finished his allocation also. Here, Honorable you have 1 more minute only, by the way. விஷயத்தை நான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீது பழி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அதை ஒன்று மறந்துவிடக்கூடாது. வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார். உங்களுடையதல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது எவ்வாறான போதிலும் கூட your time is up. கொஞ்சம் ஒரு நிமிடம் தாங்க எனக்கு. சரியா? அப்போ அதாவது விசேடமாக எனக்கு 16 நிமிடங்கள் இருந்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே. என்னவோ தெரியல. இல்லை, நான் 13 நிமிடம் தான் பேசியிருக்கிறேன். 14 நிமிடம் போட்டிருக்கேன். 14 ஓகே, சரி, பரவாயில்லை. இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல, எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடமிருந்து, அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். Your point of order? No, sir. I will give you a point. I will never take a time without a point. This is 82-1, sir. 82-1. Should I read it or shall I explain, sir? Yeah, you may go. Sir, මේකේ තියෙනවා පැහැදිලිම තියෙනවා මේ සභාවේ පාවිච්චි කරන්න බැරි වචනය පාවිච්චි කරා නම් that should be expunged from the Hansard and the satisfactory apology should be taken. Yes, honorable member. Last day honorable minister scolded me tamusee කියලා බැන්නා. එතකොට sir මම ඒක සබ්මිට් කරා. Honorable Archana, this was announced by the speaker. No, sir, this is another second thing. He had removed not the same thing, sir. Not the same thing. And also instructed the Secretary General to go into that. මෙයාව එක්කරගෙන පිටරට යනවා කියලා ඒක කියන්න කිව්වා මේ ප්‍රිවිලේජ් එකට. හැබැයි මට බැනපු එකට මේ විතරක් එක්ස්පෙන්ඩ් කරන්නේ. හැබැයි එකගෙන යනවා කිව්වම ප්‍රිවිලේජ් ගන්නවා සර්. එකගෙන යනවා කියන හොඳ එකක් නේ සර්. මාව කවුරු හරි අක්කගෙන එකගෙන යනවනේ මං එනවා. Hari, okay. Honorable Archana, I will bring this to the notice of the Honorable Speaker. I will bring this. නියෝජ්‍ය කතානායකතුමා මේ ප්‍රශ්නේදී ඔබතුමාගේ අවධානයට මේ අර්ජුන මන්ත්‍රීවරයා එදා ඔබතුමාත් ඉන්නකොට මෙන්න මේක ඉන්න ඉලංකුමරන් මන්ත්‍රීතුමාට සෙම්මරි ආඩ කියලා බැන්නා. සෙම්මරි ආඩ කියන්නේ උඳ වචන නෙවෙයි. That also would be expunged. I think the Honorable Speaker had mentioned that he too had used such words. I'll come back to you, Honorable Member. මම දැනගන්න කැමතියි අපේ ගජේන්ද්‍ර පොණ්ණාබල මන්ත්‍රීතුමා දැන්නවා මේ හමුදාවේ සහ පොලිසියේ අයවලුන් මේ මද්ද්‍රව්‍ය ජාවාරම් වලට සම්බන්ධයි කියලා එහෙම තියෙනවා නම් කරුණාකරලා අපිට නම් වලින් ඒ තැන් ඒ ඒකක රෙජිමෙන්තු පොලිස් ස්ථාන මොනවාද කියලා දන්වන්න.
දන්නවන්න නැතුව මේ නිකං විවෘතව කියන්න එපා කියලා මං ඉල්ලීමක් කරනවා කරුණාකරලා දන්නවන්න ඒ ගැන අපි සොයලා බලන්නම්. එහෙම කිසිම ජාවාරම්වලට අපි සම්බන්ධතාවයක් නැහැ. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.